வா சாமி வேண்டி வழி கூடாது நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும். உனக்கு அன்னைக்கு 7 எடுத்தனப்பா, எப்படி இருந்துச்சு? உண்மை சொன்னதெல்லாம் உண்மைதானா? சொன்னதெல்லாம் உண்மைதானா? அதை 10 பேருக்கு முன்னாடி பேச முடியுமா? உனக்கு 7 எடுத்தது அது எல்லா மக்களும் கம்முன்னு இருக்கணும். அப்போ அந்நேரம் அழைத்த நேரத்துக்கு நான் 7 கொடுத்தேன். உண்டா இல்லையா? அது அப்படியே நடந்துச்சா உன் வாழ்க்கையில? சொத்து மனப்பிரச்சனை சொத்து பிரச்சனையும் உள்ள நடந்துட்டு இருக்கா? இப்போ நடக்குதா? நீ அதை தலையிடாத. அப்படித்தான் இப்ப இருக்க, புரியுதா? நீங்க கடைசியா என்கிட்ட தானே, நீங்க எங்க போனாலும் என்கிட்ட கையெழுத்து வாங்காம எதுவும் பண்ண முடியாது. நீ ஓடி ஒளியிற இப்போ என்னை தேடி வா அப்படின்னு. நீ எதுக்கு தேடி ஒளியிற? எனக்கு உண்டான பங்கானது அதிகமா வேணும். உண்டா இல்லையா? கண்ணு கட்டி ஏமாத்துற மாதிரி கொடுத்தா வாங்கிட்டு போயிருவான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கு பாதி வரணும், எல்லாத்துக்கும் உண்டானது எனக்கு கொடு, நான் வாகனம் எடுக்கணும், கடன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற. அப்போ 7ல் ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போது நிறைய கொடுத்த எனக்கு முன்பு வரும்போது 21 பேப்பர் கொண்ட ஸ்ரீராம ஜெயம் எழுதி எனக்கு நீ வர்ற அம்மாவாசை கொண்டு வரணும். புரியுதா? உன்னுடைய உடம்பு வலிலாம் இப்ப இல்லை, சோர்வத்தன்மை இல்லை, படுத்தே கிடந்த இப்ப படுக்கவே முடியல. புரியுதா? எங்கேயாவது போய் உட்கார்ந்து கூட வெட்டினாயும் பேசிட்டு வரையே தவிர இங்கேயும் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறது இல்லை. உன்னுடைய பாதமானது அருமையா இருக்கு, பாதையும் நல்லா இருக்கு. பப்பா குலசாமி குதிரைக்காரன் தானாப்பா, தெரியுமா? உன் குலசாமி குதிரைக்காரன் தான். ஒவ்வொரு இங்க சாமிக்கு போயிட்டு வா, ஒரு 2 வாட்டி போயிட்டு அந்த திசையில இருந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் உண்டு. எசிகி அம்மாவோட ஆலயமும் உண்டு, இருக்கக்கூடிய அம்மாவோட ஆலயமும் உண்டு. அருமையா இருக்கு. உடனே கூப்பிடுறாங்க, இருக்கக்கூடிய மாரியம்மா கூப்பிடுறாங்க. மணக்கோலம் கண்டதுக்கு அப்புறம் போகலையா? மணக்கோலம் கண்டதுக்கு அப்புறம் போகல. இப்ப மனைவி மக்களோட கூப்பிடுறா. அந்த சொத்து விற்கிறதுக்குள்ள போயிட்டு வருவியான். 7 அருமையா கொடுத்துருக்காரு. சரியா? வாகனம் இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கு போகணும். ஒவ்வொரு போனதுக்கு அப்புறம் இசைக்கமாட்ட போகணும். இசைக்கமாட்ட வந்து போனதுக்கு அப்புறம் இருக்கங்குடி மாரியம்மாட்ட போகணும். முடிஞ்சா அவளுக்கு மொட்டை கூட போடு. புரியுதா? இப்போ உனக்கு அந்த இழப்பு தன்மை இல்லை, வயிற்று வலி இல்லை, முதுகு வலி இல்லை, கால் வலி இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுருக்கேன். அப்புறம் உனக்கு இருக்கான் என்னடா சொல்ற? எங்க வாழ எங்க இங்க வா. நான் நல்லா தானே இருக்கேன், என்ன ஏன் கூப்பிட்டு இருக்கீங்கப்பா? நல்லபடியா இருக்கு 7. சரியா? போயிட்டு வா. எனக்கு அங்கிருந்து வரும்போது என் எல்லையில ஓரமாக உட்காந்துருப்பேன். அங்கிருந்து கொஞ்சோண்டு மரத்தடியிலிருந்து கொஞ்சோண்டு மண்ணி விட்டுட்டு வா. சரியா? உன் கால்வலிலாம் இப்போ கிடையாது. புரியுதா? இந்த உச்சங்காலத்துக்கு தெரியுமா? இந்த வாகனத்தில் ஓட்டும் போது கால் தானே தேவை. எதுக்கு வாகனம் ஓட்டும் போது கால் தேவை? அந்த காலே உனக்கு ரணமா இருந்துச்சு, முண்டா இல்லையா? இப்ப அது இல்லை இல்ல. தெளிவா இருக்கா? 7 கரெக்டா இருக்கா? ஆனா வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துடாது. கொண்டாப்பா புரியுதா? இப்படி நான் திட்டிகிட்டே இருப்பான். நான் எல்லாத்தானே நிற்கேன். இப்படி வால் மட்டும் இல்லை, வால் இருந்துச்சுன்னா வால் கட்டி விட்றாங்க. இருக்கு பாரு கட்ட அவனுக்கு.
அம்மா இந்தா. வெத்தலையில சாதம் பண்ணுவியா? இப்பதான் நெய் 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 நெய்ன்னு வருது இல்ல, அது பார்த்து வெத்தலை சாதம் கொண்டு சரி. வேற என்ன உனக்கு? வேறமா உன்னை நம்பி வந்தவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கானா? வந்திருக்கான் போயிட்டானே இருக்கானா? சரியா? அவனுக்கு உண்டானதை நான் சொன்னதை மட்டும் செய்ய சொல்லு. கரெக்டா இருக்கும். ஏடு 21 பேப்பர் கொண்ட ஏடு ஸ்ரீ ராமஜெயம் எழுதி எனக்கு நிரப்பி கொண்டு வரணும். புரியுதா? அமாவாசைக்கு நைட்டு உனக்கு அதான் வேலை. ஏன்னா அவன் வலது கையே 2 நாளா துடிக்குது. புரியுதா? இப்படி தூக்க முடியல, வலியா வலிக்குது. அதுக்குத்தான் எழுத சொல்றது. புரியுதா? அப்படி அவனுக்கு இருக்கிறவ கொஞ்சம் விலைக்கு தான் நிற்கா, தெரியுமா? அதுக்கு தான் அவளை கூப்பிடுறா எல்லைக்கு. போயிட்டு வா. என்னப்பா ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா வருதா? வாகனத்துல ஏறுதா? நிறைவா இருக்க. அதுவும் ஆணை, அதுவும் ஆணை. தெரியுமா? நம்ம மக்கள் எப்படிதான் வந்து பாரு. இந்த அட்டா சொல்றாரா இல்லையா பாப்போம். நீ சொல்றா இவ சொல்லிருப்பா. நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. மருத்துவத்தை போனியா? என்ன சொன்னா? நல்லா இருக்குன்னா நான் என்ன சொன்னேன்? நல்லா இருக்கு. இந்த வாகனத்துல கட்டி விடுங்க. வர்றப்ப அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும்னு. சரியா? வாகனம் இப்பெல்லாம் செலவு வைக்கல இல்ல, இப்ப வைக்கல இல்ல. ஒரு வாட்டி ஏறி போய் மிதிக்கான் வாகனத்தை, போய் தோல அப்படின்னு. நம்ம பண்ற தொழில பண்ணலாமா? தப்பு இல்ல. அன்னைக்கு நானே பயந்துட்டேன். அதனால அன்னையிலிருந்து சரி பண்ணியாச்சு. நீ நிக்கணும். போயிட்டு வா. வா நீ வா. போன இடம் சரியில்லாத இடத்துல போய் இருக்கா?